राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय। गंगे शरणम। இந்த கங்கை அந்த பேர்லேயே ஒரு ஆக்கர்ஷணம் உண்டு. கங்கா அப்படின்னா மூவிங் அப்படின்னு நான் சொன்னேன். ஃப்ளோயிங் இதெல்லாம் தான் அர்த்தம். கங்கா இமயமலையில் ஆரம்பித்து ஓடிண்டே இருக்கா. புனிதமான நதி. எவ்வளோ கிலோமீட்டர், எத்தனை கிலோமீட்டர் கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அந்த கங்கையை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் கங்கையை போய் பார்க்கறது, கங்கையில் நீராடுறதுன்றதெல்லாம் சாதாரண விஷயம். ரொம்ப சுலபமாக போயிடலாம். ட்ரெயின் இருக்குது, பஸ் இருக்குது, ஃப்ளைட் இருக்குது, சொந்தமாக கார் எடுத்துகிட்டு போகிறவெல்லாம் இருக்கா. தமிழ்நாட்டிலேருந்து நான் சொல்கிறேன். அந்த கங்கை புராண இதிகாசங்களில் அவ்வளவு பெருமையாக சொல்லப்படுறது. அதனால் நம்முடைய தேசத்தினுடைய பெருமை மிகு கங்கை. கங்கா ஜலம் கெட்டு போகாது. எல்லா வீட்லேயும் பார்க்கலாம், ஒரு கங்கா சொம்பு இருக்கும் செப்பில். எல்லா வீட்லேயும் அது இருக்கும். நான் பார்த்துருக்கேன். வயசானவா இல்லாட்டி யாராவது உடம்பு முடியாமல் எப்பொழுது வேணால் மரணிக்கும் சமயம் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் அப்போ தான் அதை உடைச்சி கங்கா ஜலத்தை வாயில் விடுவார்கள். இதை நான் பார்த்துருக்கேன். எப்பயோ வாங்கியிருப்பா. சிலதெல்லாம் உடைச்சிருக்கவே மாட்டா. அது ஒரு 7 இருக்கும். முக்கால்வாசி அந்திம காலத்தில் தான் யூஸ் பண்ணுவோம் அந்த கங்கா ஜல சொம்பை. சின்னதாக தான் இருக்கும் அது ஃபீல்டு. நான் என்னோட தெரிஞ்ச யாருக்கோ என்னோடய தாத்தாவுக்கோ எப்பயோ பண்ணுவேன். சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன். அப்போ உடச்சி கொடுத்துருக்கா. ஜலம் ஒன்றுமே ஆகலை. அது எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அப்படியே நான் மறந்து போயிட்டேன். வீட்டில் கங்கா ஜலம் வச்சுருப்போம். குளிக்கணும் அப்படி சத்தம் கேட்கும் சின்ன வயசில். அதுக்கப்புறம் நான் நிறைய கங்கை போய் கங்கையிலேருந்து வருஷம் கொண்டு வரேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக கங்கா கரைக்கு போயிட்டு இருக்கேன் வச்சுக்கோங்களேன். ஒரு வாட்டி ஜலம் எடுத்துகிட்டு வருவேன். சில ஜலம்லாம் வருஷக்கணக்காக இருக்குது, அப்படியே இருக்குது. ஒன்றுமே ஆகலை. இப்போ பிளாஸ்டிக் பாட்டில் தான் வச்சுருக்கேன். ஒன்றுமே ஆகலை. அப்படியே கண்ணாடி பாட்டில் இருக்குது, அப்படியே இருக்குது. அப்போ பவித்திரமானவள் கங்கை. அது ஒத்துண்டு தான் ஆகணும். அதனால தான் அந்த கங்கையை பற்றி நல்லா நிதானமாக விஸ்தாரமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கண்ணனுக்கு ஆசை. அதனால் பகவான் நம்மளை அப்படியே பிருந்தாவனத்திலிருந்து விரஜமண்டலத்தில் அப்படியே கங்கா பக்கம் அழிச்சுட்டு போயிட்டான். நேத்தி சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தேன். விதர்ப ராஜகுமாரி அப்படின்னு. விதர்ப ராஜகுமாரி கேசினி யாரு? நம்ம சகர மகாராஜாவினுடைய மூத்த மனைவி பேர் கேசினின்னு பேர் இந்த அம்மாவுக்கு. அவள் விதர்ப ராஜகுமாரி அப்படின்னு சொன்னேன். வைதர்ப துஹிதா. அந்த விதர்ப ராஜகுமாரி இன்னொருத்தி யார் அப்படின்னா நம்ம ருக்மிணி தேவி, கிருஷ்ண பத்தினி பட்ட மகிஷி ருக்மிணி மாதா விதர்ப ராஜகுமாரி. சரி, விதர்பா இது எந்த இடம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் நீங்கள் கண்டுபிடிங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் பிரஜாபதி அப்படின்னு ஒரு வார்த்தை கிடந்து.
பூபதி, கோபதி, ஜனாதிபதி இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி பூபதி, பூமியினுடைய பதி, பூமியினுடைய நாயகன் பூபதி. அப்புறம் கோபதினா மாடுகளுக்கு, ஜீவர்களின் பதி கோபதி. நிறைய உண்டு மாதிரி. பூபதி, கோபதி, ஸ்ரீபதி, ஸ்ரீயினுடைய பதி, ஸ்ரீஹப்பதி, ஸ்ரீஹப்பதி ஆன பகவான் அப்படின்னு ஒன்று. அது மாதிரி பிரஜாபதி அப்படின்றது பிரஜைகளுக்கு உண்டு பண்ணக்கூடிய, பிரஜைகளினுடைய நாயகன் அர்த்தம். பிரஜாபதி பிரம்மதேவர் ஒவ்வொருத்தரையா சிருஷ்டி பண்ணி நீ பிரஜைகளை சிருஷ்டி செய்வாய்ன்னு சொல்கிறார். அவர்கள் எல்லாருமே பிரஜாபதி தான். அதில் முக்கியமாக தக்ஷ பிரஜாபதி சொல்லுவோம் இல்லையா? தக்ஷன் அவர் ஒரு பிரஜாபதி. இந்த மாதிரி நிறைய பிரஜாபதி உண்டு. கஷ்யபர் ஒரு பிரஜாபதி. சரியா? அதனால் பிரஜாபதினா பிரஜைகளை உண்டாக்குபவர்னு அர்த்தம். பிரஜைகளை பாலனம் பண்ணக்கூடியவர் பிரஜாபதி. ஆச்சா, 2. அதுக்கப்புறமா அப்படி மலைகளை பற்றி சொல்லும்பொழுது ஹிமவானை பற்றி சொன்னால், அதுக்கப்புறமா ஜோரா மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, இதை பற்றி பேசிட்டு இருந்தோம். அதில் வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைன்னு பேர். அதுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? சஹ்யாத்ரி அப்படின்னு சொல்லுவாள். சஹ்யாத்ரி. சஹ்யாத்ரினா என்ன அர்த்தம் கண்டுபிடிங்க. சஹ்யாத்ரின்னு பேர். சஹ்யாத்ரின்னு ஒரு டிவி சேனல் உண்டு. எந்த மொழிக்கான சேனல் அது? சஹ்யாத்ரின்னு ஒரு சேனல். இப்போ சொல்லுவோம் இல்லையா, நிறைய சில தமிழ் சேனல்லாம் சொல்லுவோம். பொதிகை அப்படின்னு டிடி சேனல் எடுத்துட்டா தமிழோடது பொதிகை. அந்த மாதிரி சஹ்யாத்ரி எந்த மொழியினுடைய தொலைக்காட்சி அலைவரிசை சேனல். இந்த வெஸ்டர்ன் காட்ஸுக்கு வந்து சஹ்யாத்ரின்னு பேர். கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர் நீளம். ரொம்ப அழகாக இருக்கும். குஜராத்தில் ஆரம்பித்து குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு வரைக்கும் இப்படி ஃபுல்லாக வர்றது இந்த சஹ்யாத்ரின்ற வெஸ்டர்ன் காட்ஸ். எங்கே ஆரம்பிக்குது பாருங்க, அங்கேருந்து குஜராத்லேருந்து ஆரம்பித்து வர்றது. இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் தான் மெயின் நிறைய மழைக்கான காரணங்கள். இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் தான் மகாபலேஸ்வர் இருக்குது, மூணார் இருக்குது, வயநாடு இருக்குது, நம்ம நீலகிரி, இது எல்லாம் வெஸ்டர்ன் காட்ஸில் தான் இருக்குது. ரொம்ப விசேஷம் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலை. அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்டிருந்தேன், ஈஸ்டர்ன் காட்ஸ். அதாவது எவ்வளவு இருக்குது தெரியுமா? நம்ம தேசத்தை பற்றி அதை தெரிஞ்சுக்கணும். எல்லாமே நாம் தெரிஞ்சுன்னா அது ஒரு சந்தோஷம். அடுத்து ஈஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் மாதிரி கண்டினியூவாக கிடையாது, பட் அங்கங்கே பிரேக் ஆகும். கிட்டத்தட்ட 1750 கிலோமீட்டர் நீளம். ஒடிசா, தெலங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாடு. அழகாக அதுக்கு பேர் ஈஸ்டர்ன் காட்ஸ், கிழக்கு தொடர்ச்சி மலை. ரொம்ப விசேஷமான ஒன்று. சரியா? இப்படி
இப்படி நம்ம தேசத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், அப்புறமா சொல்லிட்டேன் எல்லாமே. ஓகேவா? ஸோ கேஷினி அவள் விதர்ப ராஜகுமாரி. அவளுடைய கணவர் தான் சகர மகாராஜா. அவருடைய இளைய மனைவி தான் சுமதி, கஷ்யபருடைய மகள். அப்போ அந்த ராஜா 2 மனைவிகளோடு போய் ஹிமாலயத்தில் தவம் செய்தார். அதுதான் சகர கிராமம்னு நேற்று நான் சொன்னேன். சகர்காவ் அப்படின்னு சொன்னேன். நேற்று சொல்லிட்டு இருந்தேன் நான் போயிருக்கேன் அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்கன்னா, போர்டில் சகர மகாராஜாவினுடைய ஜென்மஸ்தலம்னு போட்டிருக்காங்க. அது தெரியல. அது சகர மகாராஜாவோட முன்னாடி இதில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கிடைக்கும், கண்டுபிடிப்போம். ஸோ பிருகு பிரஸ்வரணம் அப்படின்ற மலையில் தபஸ் பண்ணுறார் சகர மகாராஜா, கேசினி, சுமதி. இந்த கதையை சொல்கிறது விஸ்வாமித்திரர். சொல்கிற இடம் கங்கை கரை. கதை கேட்கறது ராமனும் லக்ஷ்மணனும் கொஞ்சம் ரிஷிகளும். சரியா? இந்த சகர மகாராஜா, கேசினி தேவி, சுமதி, இவ 3 பேரும் பிருகு பிரஸ்ரவணம் அப்படின்னு அங்கேதான் இது சொன்னீங்க. சகர மகாராஜா சகர கிராமம்னு சொல்லியிருந்தேன். அங்கே அவருடைய ஜென்மஸ்தலம் சொல்கிறான். லெட்ஸி பார்க்கலாம். இந்த கதையெல்லாமே ராமன் கேட்டுருக்கான். அத வர்ஷசதே பூர்ணே தபசாராதிதோ முனி சகராய வரம் பிராதாத் பிருகு சத்யபராக்கிரமஹ. 100 வருஷம் இவா தபஸ் பண்ணுறா. அப்படி அவர் தபசால் ஆராதனை பண்ணோடனே பிருகு மகரிஷி அவருக்கு வேண்டிய வரம் கொடுக்கிறார். பகவானை குறித்த தபஸ் இல்லை, பிருகுமணியரை குறித்த தபஸ். மகாத்மாக்களுக்கும் அப்படி ஒரு தப்போபலம் உண்டு, அனுக்கிரக பலம் உண்டு, கண்டிக்கிற தண்டிக்கிற பலம் உண்டு, நம்மளை சரி பண்ணக்கூடிய பலமும் உண்டு. அதனால் மகாத்மாக்களிடத்துலேயும் அந்த பகவான் அப்படின்ற அந்த பாவசுத்தியோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. அபத்யலாபஹ சுமஹான் பவிஷ்யதி தானக கீர்த்திம் சாப்ரதிமாம் லோகே பிராப்ஸ்யசே புருஷர்ஷப. அனக அப்படின்ற அனக அப்படின்னா பாபமற்றவன் அர்த்தம். உனக்கு மகத்தான புத்திரலாபம் உண்டா போகிறதுப்பா. புருஷர்ஷப, புருஷ புலியே, புருஷ சிரேஷ்டா, இந்த உலகத்தில் ஒப்பற்ற கீர்த்தியை நீ அடையப் போகிறாய். பிருகு மகரிஷி பேசுகிறார். ஏகா ஜனயிதா தாத புத்திரம் வம்சகரம் தவ ஷஷ்டிம் புத்திர சஹஸ்ராணி ஹ்யபராஜனயிஷ்யதி. குழந்தை பிருகு மகரிஷி சகர மகாராஜாப்பா சொல்கிறார், குழந்தை உன்னுடைய ஒரு மனைவி வம்சத்தையே விளங்க வைக்கக்கூடிய ஒரு புத்திரனை உண்டு பண்ணுவாள். இன்னும் ஒருத்தி 60,000 புத்திரர்களை பெற்றுப்பாள் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ 2 மனைவியோட தபஸ் பண்ணால் ஒருத்திக்கு ஒரு பிள்ளை, இன்னொருத்திக்கு 60,000 பிள்ளை. 60,000 பிள்ளைகள்ன்றார். பாஷமாணாம் மகாத்மானம் ராஜபுத்ரியௌ பிரசாத்யதம் ஊச்சதுஹு பரமப்ரீதே கிருதாஞ்சலி புடே ததா.
அப்படி சொல்லக்கூடிய பிருகு மகரிஷியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டவர்களாக 2 பேரும் கையை கூப்பிண்டு ராஜகுமாரிகள் அழகாவா 2 பேரும் பிருகு மகரிஷி கிட்ட கேட்குறா. ஏகஹ கஸ்யாஹ சுதோ பிரம்மன் கா பிரம்மன் ஜனயிஷ்யதி ஸ்ரோதுமிச்சாவஹோ சம்யக் சத்யமஸ்து வச்சஸ்தவ. பிராமணரே, எந்த ஸ்திரீக்கு ஒரு புத்திரன், எந்த ஸ்திரீக்கு அநேக புத்திரர்கள், நீங்கள் சொல்லுங்கோ, எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு. அப்போ உடனே பிருகு மகரிஷி சொல்கிறார், தயோஸ்தத்வசனம் ஸ்ருத்வா பிருகு பரமதார்மிகः உவாச பரமாம் வாணீம் ஸ்வச்சந்தோத்ர விதீயதாம். பரமதார்மிகரான பிருகு மகரிஷி அவங்களுடைய இந்த வார்த்தையை கேட்டு சிரேஷ்டமான வார்த்தையை சொல்கிறார். அத்ர ஸ்வச்சந்த விதீயதாம். உங்கள் 2 பேருடைய இஷ்டம் எப்படியோ அப்படி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. யாருக்கு ஒருத்தி வேணும், யாருக்கு 60 வேணும்னு யூ பீப்பிள் கேன் டிசைட் அப்படின்ட்டார். ஏகோ வம்சகரோ வாஸ்து பஹவோ வா மஹாபலாஹ கீர்த்திமந்தோ மஹோத்சாஹ காவாகம் வரமிச்சதி. ஒருத்தன் இந்த வம்சத்தை நிலைநிறுத்தவனாக இருப்பான். அதாவது அவனுக்கு அப்புறம் குழந்தைகள் பிறக்கும், அவன் மூலமாகவே இந்த வம்சம் விருத்தி ஆகும். அந்த 60,000 பிள்ளைகள் நான் சொல்கிறேன் இல்லையா, அவர்கள்லாம் மகா பராக்கிரமத்தோடு இருப்பா, நல்ல கீர்த்தி உடையவர்கள், நல்ல உற்சாகத்தோடு இருப்பா. இதில் உங்கள் 2 பேரில் யாருக்கு என்ன வரம் வேணும்னு நான் தெரிஞ்சுக்கணும், சொல்லுங்க அப்படின்றார். எவ்வளோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், எவ்வளவு தூரம் சுதந்திரம் இருக்குது பாருங்கள். பக்தின்றது ஒரு கட்டுப்பட்டுக்குள்ளே கிடையாது, பக்தியில் அவ்வளவு சுதந்திரம் உண்டு. ஓகேவா? இது பாலகாண்டம் 38வது சர்க்கம், ஸ்ரீமத் ராமாயணம், வால்மீகி ராமாயணத்தில். முனேஸ்து வச்சனம் ஸ்ருத்வா கேசினி ரகுநந்தன புத்திரம் வம்சகரம் ராம ஜக்ராஹ நிருபசன்னிதௌ. ஹே ரகுநந்தனா, ஹே ராமா, விஸ்வாமித்திரன் எங்கெல்லாம் முடியுமோ ரகுநந்தனா, ராமா, ரகோத்தமா அப்படின்லாம் சொல்கிறார். அந்த பிருகு மகரிஷியினுடைய வசனத்தை கேட்டவுடனே கேசினி அவள் சொல்கிறா, எனக்கு வம்சத்தை விருத்தி பண்ணுற ஒரு புத்திரன் வேணும், போதும் அப்படின்றார். ஷஷ்டிம் புத்திர சஹஸ்ராணி சுபர்ணபாகினி ததா மகோத்சாஹான் கீர்த்திமதோ ஜக்ராஹ சுமதிஹி சுதான். அப்போ சுபர்ண பகினி, சுபர்ண பகினி, சுபர்ணனோட பிறந்த சுமதி அழகா ரொம்ப உற்சாகமுடைய கீர்த்தியுடைய பிள்ளைகளை 60,000 பேர் குழந்தைகளாக பெற்றுக்கிறேன்னு கேட்டாள். சுபர்ண பகினின்னு அவளுக்கு பேர். சுபர்ண அப்படின்னு யாரை சொல்லுவோம், கண்டுபிடிக்கிறீங்களா? சுபர்ண பகினின்னா சகோதரி, சுபர்ண பகினி ரொம்ப ஃபேமஸ் இந்த சுபர்ணன் அப்படின்றவன். ஸோ கேசினி ஒரு புத்திரனையும் சுமதி 60,000 பிள்ளைகளையும் வரமாக கேட்டார்கள். பிரதக்ஷிணம் ரிஷிம் கிருத்வா சிரசாபிப்ரணம்யதம் ஜகாமஸ்வபுரம் ராஜா சபாரியோ ரகுநந்தன. ஏ ரகுநந்தனா, உடனேயே நம்ம சகர மகாராஜா மனைகளோட அந்த ரிஷி அழகாக பிரதட்சணம் பண்ணி ஜோரா தலையால் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு ஸ்வபுரம் ஜகாம, தன்னுடைய அயோத்தியாவுக்கு திரும்பினார்.
अथ काले गते तस्मिन् ज्येष्ठा पुत्रं व्यजायत असमञ्ज इति ख्यातं केशिनी सगरात्मजं. கொஞ்ச காலம் ஆயாச்சு. மூத்தவளான கேசினி அழகா மூத்த பிள்ளைய பெத்தா. அசமஞ்சன்னு அவனுக்கு பெயர். கியாத்தம், கியாத்தம்னா கெட்ட காரியங்களே பண்ணக்கூடியவன். அந்த காலத்துலலாம் வயசானவாள்லாம் திட்டுவா. அதாவது நாங்கள்லாம் சரியில்லைன்னா அசமஞ்சம் அசமஞ்சம் அப்படின்வா. இப்போ அசமஞ்சம்ன்ற வார்த்தை இந்த 40 வயசு அதுக்கு மேலே இருக்கிறவாள் கேள்விப்பட்டிருக்கலாம். 30 வயசுக்கு மேபி தெரிஞ்சிருக்கேன். வயசான தாத்தா பாட்டிகள் அசமஞ்சம் அப்படின்னு திட்டுவா. ஏடா கூடமா பண்ணால் அவன் பேர் அசமஞ்சம்னு பேர். அது என்ன பண்ண அந்த அசமஞ்சம் சொல்கிறேன் நாளைக்கு. அசமஞ்சம், அசமஞ்சக அப்படின்னு பேர். ஸோ நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தோம்? சகர மகாராஜா, அவருடைய மூத்த மனைவி கேசினி, இளைய மனைவி சுமதி ஹிமாலயத்தை தபஸ் பண்ணுறா. பிருகு மகரிஷி காட்சி கொடுக்குறா, ஆசீர்வாதம் பண்ணுறார், வரம் கொடுக்குறார். ஒருத்திக்கு ஒரு பிள்ளையும் இன்னொருத்திக்கு 60,000 பிள்ளைகளும் பிறக்கும்னு கொடுக்குறா. யார் யாருக்கு என்னன்னு கேட்கும் பொழுது அவரே சொல்கிறா நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சொல்ல. கேசினி சொல்கிறா ஒரு பிள்ளை போதுன்றா. சுமதி சொல்கிறா 60,000 பிள்ளைகள் வேணும்னு சொல்கிறா. ஸோ அந்த கேசினிக்கு பிறந்த சகர மகாராஜாவினுடைய மூத்த புத்திரன் அசமஞ்சன். ஓகே, மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. எனக்கு திரும்பி அந்த ராதே கிருஷ்ணா வருது. ஜெய் போலோ ராதாராணிக்கு தான் வருது. जय बोलो गंगा मैया की जय, जय बोलो हिमाचल पर्वतराज की जय, जय बोलो भारत माता की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय. राधे कृष्णा.